சென்னை புரசைவாக்கம். ஒரு காலத்தில் அது புரசை மரங்கள் அடர்ந்த காடாக இருந்தது. நாளடைவில் அந்த புரசை காடு அழிந்து புரசைவாக்கமாக பெருநகரமாக மாறி இருக்கிறது. அது புரசை காடாக இருந்தது என்பதற்கான அடையாளமாக இன்று சில புரச மரங்கள் அங்கே இருக்கின்றன. அது இருக்கும் இடம்தான் அங்கே எழுந்தருளியிருக்கும் கங்காதீஸ்வரர் திருக்கோயில். இன்று பிரபலமான பரபரப்பான கடைத்தெருவாக வணிக கேந்திரமாக விளங்கும் புரசைவாக்கம் ஒரு காலத்தில் புரசை காடாகத்தான் இருந்தது. அதனாலேயே அதற்கு புரசைவாக்கம் என்கிற திருநாமமும் ஏற்பட்டது என்கிறது வரலாறு. இந்த புரசை காட்டிற்கு கங்காதீஸ்வரர் ஈஸ்வரன் தானாகவே விரும்பி வந்து குடியேறினார் என்பதுதான் அந்த தலத்தின் தனிப்பெருமையாகும். இஷ்டவாகு என்கிற மன்னனின் வம்சத்திலே பிறந்த பகீரதன் என்கிற மன்னன் தனது அரசவைக்கு வந்த நாரதரை மதிக்காமல் அங்கே நடைபெற்று கொண்டிருந்த நாட்டிய கலை நிகழ்ச்சியில் கவனம் செலுத்தி இருந்ததால் கோபமடைந்த நாரதர் அந்த பகீரத மன்னனுக்கு உனக்கு தோல் நோய் ஏற்பட்டு சங்கடப்படுவாய் என சாபமிட்டார். அந்த சாபத்தால் பெரும் சங்கடத்திற்கு ஆளான பகீரதன் நாரதரை வணங்கி வேண்டி இந்த சாபத்திலிருந்து எனக்கு விமோசனம்தான் என்ன என்று வேண்டி நின்றான். அவன் மீது இரக்கம் கொண்ட நாரதர், நீ 108 சிவலிங்கங்களை ஸ்தாபித்து வழிபட்டு வருவாயாக. 108வது சிவலிங்கத்தை ஸ்தாபித்து வழிபட்ட பின் உனக்கு இந்த சாபம் நீங்கி பூர்ண நலம் உண்டாகும் என்று வழிகாட்டினார். அதன்படி பாரதமெங்கும் அவன் சிவலிங்கங்களை ஸ்தாபித்து வழிபட்டு வந்தான். ஒவ்வொரு லிங்கத்திற்கும் கங்கையில் நீராட்டி அவனது வழிபாடு தொடர்ந்து வந்தது. 107 சிவலிங்கங்களை ஸ்தாபித்து வழிபட்ட பின் 108வது லிங்கத்தை எங்கே ஸ்தாபிக்கலாம் என்கிற யோசனையோடு ஒரு நாள் உறங்கப் போனான் பகீரத மன்னன். அவனது கனவில் தோன்றிய சிவபெருமான் அந்த 108வது லிங்கத்தை எங்கே ஸ்தாபிக்க வேண்டும் என்று வழிகாட்டினார். அப்படியாக சிவபெருமான் தென்னகத்தில், அதிலும் புரசைவாக்கத்தில் புரசைவன காட்டில் தன்னை தான் கோயில் கொள்ள முடிவெடுத்ததன்படி பகீரதனின் கனவில் கூறினார். தென்னகம் செல்வாய், அங்கே புரசைவனத்தில் நீ ஒரு இடத்தை தேர்வு செய்து 108வது சிவலிங்கத்தை ஸ்தாபிதம் செய் என்று அருளினார். அதன்படி தென்னகம் வந்த பகீரத மன்னன் புரசைவன காட்டில் ஓர் இடத்தை தேர்வு செய்து அங்கே 108வது சிவலிங்கத்தை ஸ்தாபிதம் செய்தான். அந்த சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்து ஆராதனை செய்வதற்காக அருகிலே ஒரு கிணறை தோண்டினான். அந்த கிணற்றில் கங்கை நீர் பிரவாகித்து வரவேண்டும் என்று பிரார்த்தனை செய்தான். அவன் பிரார்த்தனைப்படி அந்த கிணற்றில் கங்கை நீர் பிரவாகித்து வெளிப்பட்டது. அதனை கொண்டு தான் 108வதாக ஸ்தாபித்த அந்த லிங்கத்தை ஆராதனை செய்து வழிபட்டு வந்தான். அதன் காரணத்தினாலேயே அந்த லிங்கத்திற்கு கங்காதீஸ்வரர் என்கிற திருநாமம் ஏற்பட்டது. கோயிலின் அருகில் ஒரு குளமும் வெட்டினான் பகீரத மன்னன். தினசரி சிரத்தையோடு தான் ஸ்தாபித்த சிவலிங்கத்தை வழிபட்டு வந்த பகீரதனுக்கு ஒரு நாள் சிவபெருமான் காட்சியளித்து அவனுக்கு ஏற்பட்டிருந்த தோல் நோயிலிருந்து சாப விமோசனம் அளித்து ஆரோக்கியமான வாழ்க்கை அருளிச் சென்றார். அதன் பிறகு தான் நாடு திரும்பிய பகீரதன் அங்கே தொடர்ந்து ஆட்சி செய்தான் என்கிறது ஆலயத்தின் ஸ்தல வரலாறு. அந்த பகீரதன் 107 லிங்கங்களை எங்கெங்கே ஸ்தாபிதம் செய்தான் என்கிற வரலாறு பூர்ணமாக தெரியவில்லை என்றாலும் இன்றும் பல யுகங்களை கடந்து புரசைவாக்கத்தில் அவன் ஸ்தாபிதம் செய்த கங்காதீஸ்வரர் கோயில் சீரோடும் சிறப்போடும் விளங்கி வருகிறது. இந்த கோயிலின் அருமை பெருமைகளை சாகித்தியங்களை அறிந்து கொண்ட 2ஆம் குலோத்துங்க சோழன்
அந்த பகிரந்த மன்னனுக்கு பிறகு இந்த கோயிலின் திருப்பணிகளை செய்தான் என்று அங்குள்ள கல்வெட்டுக்கள் தெரிவிக்கின்றன. இப்படியான பல பழம் பெருமைகளை கொண்டதாக விளங்குகிறது புரசவாக்கத்தில் அமைந்துள்ள பங்கஜாம்பாள் சமேத கங்காதீஸ்வரர் திருக்கோயில். இந்த ஆலயத்தில் சிவபெருமான், சோமாஸ்கந்தர், ஊன்றீஸ்வரர், பைரவர், தட்சணாமூர்த்தி, குருந்த வல்லீஸ்வரர், பானலிங்கம், வைத்தீஸ்வரர் என 7 விதமான வடிவங்களில் காட்சியளித்து நம் 7 ஜென்மத்திற்கும் அருள் புரிவோராக விளங்குகிறார். பரிவார மூர்த்திகளுக்கும் தனித்தனி சன்னதிகள் இங்கே இருக்கின்றன. அதோடு பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் உருவான போது அங்கிருந்த கிராமத்தில் இருந்த ஒரு சிவாலயம் ஊன்றீஸ்வரர் சிவாலயம் என்று அழைக்கப்பட்டது. அந்த ஆலயத்து சிவபெருமான் தான் திரு ஒற்றியூரில் சங்கிலி நாச்சியாருக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை ஊர் எல்லையை தாண்டியதால் கண்ணிழந்த சுந்தரருக்கு அந்த பெருமான் கூன்றுகோல் ஒன்றை அளித்ததாகவும் அதனால் அவருக்கு ஊன்றீஸ்வரர் என்கிற திருநாமம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. சுந்தரரால் தேவார பாடல் பெற்ற தேவார தலமான அந்த பூண்டி திருக்கோயில் பூண்டி நீர்த்தேக்கம் வந்தபோது அதற்கு தனது ஆலயத்தின் இடத்தை விட்டுவிட்டு வெளியேறினார் சிவபெருமான். அங்கிருந்த ஊன்றீஸ்வரரின் பழைய மூர்த்தமானது இன்று புரசவாக்கம் கங்காதீஸ்வரர் திருக்கோயிலில்தான் இருக்கிறது. அம்பாளாகிய மின்னொளி நாயகி, விநாயகர் உட்பட பல தெய்வங்கள் இங்கே வீற்றிருக்கின்றன. அங்கே புதிய கோயில் கட்டப்பட்ட போது புதிய மூர்த்தங்களும் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். என்றாலும் ஊன்றீஸ்வரரின் பழைய மூர்த்தம் கங்காதீஸ்வரர் திருக்கோயிலில்தான் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பகிரத மன்னன் தான் ஸ்தாபித்த 108வது லிங்கத்தை அபிஷேகிக்க கங்கையை ஒரு கிணற்றில் ஆர்வவிக்கச் செய்து அதனால் சிவனை ஆராதித்ததால் இந்த தலம் காசிக்கு நிகரான தலமாகவே கருதப்படுகிறது. சென்னையில் ஒரு காசிக்கு நிகரான தலம் இருக்கிறது என்றால் அது புரசைவாக்கம் கங்காதீஸ்வரர் திருக்கோயில்தான் என்கிறார்கள் சான்றோர்கள். அதோடு மட்டுமல்லாமல் சென்னையில் உள்ள பஞ்சபூத தலங்கள், அதாவது நீர், நிலம், காற்று, ஆகாயம், தீ ஆகிய தலங்கள் சென்னையில் ஒவ்வொரு கோயில்கள் கொண்டாடப்படுகிறது. அதில் நீர்த்தலமாக அப்புத்தலமாக கொண்டாடப்படுவதுதான் இந்த புரசைவாக்கம் கங்காதீஸ்வரர் திருக்கோயில் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகும். சுவாமி கங்காதீஸ்வரர் கிழக்கு நோக்கி காட்சியளிக்கிறார். அம்பாள் பங்கஜாம்பாள் தெற்கு நோக்கி நின்று காட்சியளிக்கிறார். கிழக்கு நோக்கிய 5 நிலை ராஜகோபுரமும் 2 அகன்ற பிரகாரங்கள், அருகிலேயே தீர்த்த குளம் என ஆலயம் மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது. ஆலயத்தின் ஸ்தல விருட்சமாக வேறு எந்த மரம் இருக்க முடியும்? புரசை மரம்தான் இருக்கிறது. அதன் அருகிலேயே கங்கை ஆர்வவித்த தீர்த்த கிணறும் இருக்கிறது. வெளிப்பிரகாரத்தின் தென்மேற்கு மூலையில் குருந்த மல்லீஸ்வரர் சன்னதி இருக்கிறது. இந்த மல்லீஸ்வரரை பக்தர்கள் தங்கள் கைகளாலேயே அபிஷேகித்து அர்ச்சித்து வழிபடலாம் என்கிற வாய்ப்பும் இருப்பது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாகும். மேற்கு பிரகாரத்தின் பின்புறம் பெரிய நந்தவனம் இருக்கிறது. நட்சத்திர விருட்சங்கள், அதாவது 27 நட்சத்திரத்திற்குரிய விருட்சங்கள் அங்கே வளர்க்கப்படுகின்றன. அதோடு அங்கே ஒரு பிரம்மாண்டமான நீண்ட நெடிய சிவபெருமானின் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடியில் பகீரத சக்கரவர்த்தி ஒரு சிவலிங்கத்தை, அதாவது கங்காதீஸ்வரர் சிவலிங்கத்தை பூஜிப்பது போன்ற அற்புதமான சிலை இருக்கிறது. பார்ப்பதற்கே பிரமிப்பாக இருக்கும் இந்த அழகிய சிலை காண்பவர்களின் கண்களுக்கு ஆனந்தத்தை அளிக்கும் ஒன்றாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆலயத்தின் வடக்கு புறம் தீர்த்தக்குளம் அழகிய அமைப்பில் முறையாக பராமரிக்கப்பட்டு படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டு அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஆலயத்தின் சுற்றுச்சுவர்களில் அழகிய சிவபெருமானின் திருவிளையாடல் சிற்பங்கள், அதோடு பகீரதனின் வாழ்க்கை வரலாறு, அவர் சாபம் பெற்றதும் அதனால் விமோசனம் பெற்றதுமான கதைகள் எல்லாம் சுதை சிற்பங்களாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. வாருங்கள், எல்லாம் வல்ல கங்காதீஸ்வரரை வழிபடுவோம்.
எல்லா நலன்களும் பெறுவோம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய்க் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி 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 போற்றி.